அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எங்களுக்கு பாதுகாப்பு என்றால், பெண்களுக்கு பாதுகாப்பு என்றால் இரட்டை இலை சின்னம் தான். இதை நான் உறுதியாக சொல்லுவோம். இந்த எழுச்சி வந்து மேற்கு மாவட்டத்தில் எப்படி, மேற்கு மண்டலத்தில் எப்படி இருக்கோ அதற்கு மேலான ஒரு எழுச்சி வந்து தென் மாவட்டத்தில் கொடுக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணி நல்ல கூட்டணி. அவங்களுக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணி வச்சது கிடையாதா? இவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி வைக்கிறாங்களா? இது மாதிரி திமுக பிஜேபி கூட்டணி வச்ச கட்சி தானே. அடுத்து இவங்க தான் வரணுங்கிற ஒரு எடப்பாடி அண்ணாச்சி தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களை காப்போம், தமிழ்நாட்டு மீட்போம் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு. அந்த வகையில் இன்றைய நாள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜபாளையம், அதை தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து நம்ம பின்னால் பார்க்கக்கூடிய காட்சி, அதிமுக பொதுச் செயலாளர் வந்து அந்த பிரச்சார பயணத்தை வந்து மேற்கொண்டு பிரச்சார உரையை வந்து ஆட்டிட்டு இருக்காரு. விருதுநகர் மாவட்டத்துடன் அவர் கிட்டத்தட்ட 76 சட்டமன்ற தொகுதிகளை வந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை வந்து முடிச்சிருக்காரு. அதனைத் தொடர்ந்து அவருடைய 3வது கட்ட இந்த பிரச்சார பயணம் வந்து தொடர்றதுக்கான அறிவிப்புகளும் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தொடர்ந்து இங்கு இந்த பிரச்சார பயணம் எந்த அளவுக்கு வந்து அதிமுக தொண்டர்களிடத்திலும் அதே தொடர்ந்து பொதுமக்களிடத்தையும் வந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம பொதுமக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கோம். நம்ம பொதுமக்கள்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கைக்காக பார்க்குறோம். இரட்டை இலை சின்னம் தான் உறுதியாக வரும் என்று அதிமுக கோட்டை. இது வந்து இந்த கோட்டைக்கு வந்திருக்கிறார் என்றால் உறுதியாக அதிமுக செவிக்கிற வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும் தான் வந்து அதிமுக கோட்டை என்றால், ஆனால் மற்ற தொகுதியில் வந்து திமுக அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எல்லா இடமுமே அப்படித்தான். எங்கள் இடத்துக்கு நாங்கள் உறுதியா சொல்லுவோம். எங்கள் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டை. இது உறுதியாக நாங்கள் மக்கள் சொல்லுவோம். எங்களுக்கு பாதுகாப்பு என்றால், பெண்களுக்கு பாதுகாப்பு என்றால் இரட்டை இலை சின்னம் தான். இதை நாங்கள் உறுதியா சொல்லுவோம். இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஆட்சி வந்து எனக்கு அமையும், எட்டில் ஆட்சி அமையும் தோட்டம். எடப்பாடி எங்களுக்கு அமையவான்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி, ஸோ அது தொண்டர்களை நீங்கள் பொதுமக்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இணைய போது நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் பாஜக சேரப்போயது எனக்கு நம்பிக்கையோடு இருந்து எடப்பாடிக்கு நாங்கள் ஆதரித்து நாங்கள் ஒத்துழைப்போம். நாங்கள் எங்களை பொறுத்த மட்டுக்கு அதிமுக வரணும். அது வந்து அதிமுக தலைமையில் வந்து யார் இருந்தாலும் பரவாயில்ல. எங்களை பொறுத்த மட்டுக்கு அதிமுக வரணும், திமுக ஒழிக்கப்பட வேணும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் தொண்டர்கள் அதே போல் பொதுமக்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நல்ல கூட்டணி தான். ஏன் பிஜேபிக்கு என்ன குறைச்சல்? அதுவும் நல்ல தேசிய கட்சி தான். எங்களுக்கு வந்து டிஎம்கே வரக்கூடாது, அதிமுக வரணும், பிஜேபி அலைன்ஸ் வரணும். ராஜபாளையத்தில் ஒரு 10 நிமிஷம் பேசுவார், ஒரு 1/4 மணி நேரம் பேசுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் ராஜபாளையத்தில் பேசியிருக்காரு. எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் உற்சாகமாக இருக்குது. 6 தொகுதி இருக்குது. 6 தொகுதியிலும் அதிமுக தான் ஜெயிக்கும். தென் மாவட்டங்களில் எப்படி இருந்து பார்க்குறீங்க வெற்றி வாய்ப்புனா? அதை முன்னாடி அதான் 2021க்கு 2026 எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்றும் எந்த ஒரு இதுவும் இல்லை. எடப்பாடியாருக்கு மிகுந்த வரவேற்பு இருக்குது. ஸோ அவர் இந்த மாதிரியான பிரச்சாரத்தில் வந்து இப்போ மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுகிறாருல்ல, அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்குது? இதுதான் மக்கள் மனசு சந்தோஷப்படுத்துது. மக்கள் என்ன மனசு என்ன குறைய இருக்கோ அதை எடுத்து பேசுகிறாரு. மில்லுகளில் போய் பார்க்காரு, விவசாயிகளை பார்க்காரு. அதனாலே மக்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எடப்பாடியாருக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க. இப்போ அதிமுகவிலிருந்து சிலர் பிரிஞ்சு வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகள்லாம் வந்து அதிமுக கிடைக்காதுன்னு சொல்லி இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஏன்டா போனது தான் நினைப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன். எல்லாம் ஏன்டா போனது தான் திருப்பி கண்டிப்பாக வந்துடுவாங்க. எல்லோரும் வந்துடுவாங்க. அதிமுகக்காரன் எங்கேயுமே போக மாட்டான், திருப்பி இங்கேயே வந்துடுவாங்க. ஸோ இங்கே தென் மாவட்டங்களில் எப்படின்னு இருக்குது அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி? இது வந்து தொண்டர்களுக்கும் வந்து மக்களுக்கும் வந்து எதிர்கட்சிகளை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அதான வேலை. எப்படா கூட்டணியை பிரிப்போம் தான் பார்க்காங்க. இங்கே நல்ல வலுவான கூட்டணியை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் தான் வந்து இப்போ அதிமுக இருக்குது. அடுத்து மாண்புமிகு கேடிஆர் அவர் இதில் வேலைப்பாடில் 6 தொகுதி ஜெயிக்கும். 16லேருந்து 2021 வரைக்கும் மாண்புமிகு இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி தமிழகத்தை
பொற்கால திட்டங்களை கொண்டு வந்து ஆட்சி செய்தார்களோ அதை பின்பற்றி மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டங்களை செவ்வனே நிறைவேற்றி இன்றைக்கு மக்களின் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கின்றார். கடந்த விடியலை கொடுப்போம் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களை ஏமாற்றி நீட் தேர்வை ரத்து செய்வோம், கல்விக் கடனை ரத்து செய்வோம், இது கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய நகைக்கடனை ரத்து செய்வோம், இப்படியெல்லாம் பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கையூட்டு மாதிரி கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு அவர் சொன்ன இந்த எந்தவித ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. கடந்த ஒரு வார காலமாக தென் மாவட்டங்களில் கோவில்பட்டி, தூத்துக்குடி, தென்காசி எல்லா மாவட்டங்களிலும் மாண்புமிகு புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள். அனைத்து திமுக சார்பு ஊடகங்களும் தென்னகத்திலே வந்து குறிப்பிட்ட ஒரு சில சார்ந்தவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் தவறான ஒரு கருத்தை அவர்களுடைய ஊடகம் மூலமாக திணிக்க முயற்சிக்கின்றார்கள். அந்த கருத்தெல்லாம் பொய்யாக்கி ஜென்ரலாக என்ன கொஸ்டின் முன்வைக்கிறாங்கன்னா, இப்போ அதிமுகவிலிருந்து கடந்த காலங்களில் வந்து ஒரு சிலர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால் அவங்க சார்ந்த சமுதாய ஓட்டுகள்லாம் வந்து இந்த டைம் அதிமுக கிடைக்காம ஸ்பிளிட் ஆகும். ஏன்னா கடந்த முறை தேர்தலில் அதிமுக சில தொகுதிகளில் வந்து ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி தழுவினாங்க. ஸோ அதுக்கு அதுதான் காரணம். ஸோ இந்த தேர்தலையும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி கிடையாது, அதெல்லாம் ஒரு மாயை சார். அந்த மாதிரிலாம் கிடையாது. சின்னம் கட்சி மாண்புமிகு எடப்பாடியார் கடந்த 4 வருடங்களாக 2016லேருந்து 21 கொடுத்த அந்த ஆட்சி, அந்த பொற்கால திட்டங்களை இன்று மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். இன்றைக்கு குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் இந்த எடப்பாடியார் வந்தால் தான் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும், பாலியல் வன்கொடுமைகள் குறையும், கஞ்சா போதை இந்த கலாச்சாரம் ஒழியும் என்ற அந்த இந்த 3 விஷயங்களும் இப்போது தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் பின்னாடி உங்கள் பொதுச்செயலாளர் பேசிட்டு இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அவரோட இந்த ஸ்பீச் எல்லாம் ஒரு இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட்லாம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காருல்ல, ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சரி, ஒவ்வொரு நாளும் அவர் வந்து ஒரு தொகுதியை விட அடுத்த தொகுதி அதை விட கூட்டம் அதிகமாக இருக்கிறனால உற்சாகமாக அவர் வந்து மக்கள் நமக்கு பேராக தருகிறார்கள், நம்ம திட்டத்தை வரவேற்கிறார்கள், அடுத்து நம்ம நல்லாட்சி தருவோம் என்கின்ற நம்பிக்கை மக்களிடம் இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியாக அவர் கட்சி அடிமட்ட தொண்டர்களை நம்பி அவர் களத்தில் இறங்கியிருக்கார். கண்டிப்பாக 2026 பேராதரவுடன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமரப்போவது. ஏன்னா 2026 வந்து கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியை பிடிச்ச மாதிரியான ஒரு எழுச்சியை தான் வந்து இந்த தென் தமிழகத்தில் பார்க்க முடியுது. கடைசி ஒரு 10 நாளாக தலைவர் வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு எழுச்சி வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. இது 2026 நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் வந்து தமிழக முதல்வராக வருவதற்குள்ள வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். 2024 அண்ணன் வந்து தென் மாவட்டங்களுக்கு வரும்போது வந்து இந்த அளவுக்கு எழுச்சி இருந்துச்சான்னு தெரியாது. இப்போ கடைசி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள வந்து இந்த நிலைமை வந்து அப்படியே டோட்டலாக மாறி இருக்குது. இதை வந்து நாங்கள் சொல்லணும்னு கிடையாது, மக்கள் வந்து வர்ற மக்களோட ஆதரவும் நீங்கள் பத்திரிக்கையாளர் நீங்கள் நடுநிலையாக பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த எழுச்சி வந்து மேற்கு மாவட்டத்தில் எப்படி மேற்கு மண்டலத்தில் எப்படி இருக்கோ அதற்கு மேலான ஒரு எழுச்சி வந்து தென் மாவட்டத்தில் கொடுக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த தொலைக்காட்சி ஊடகங்களில் ஒரு சில விஷயங்களை சொல்ல மாட்டேங்காங்க. அதை வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து மக்கள்கிட்ட வந்து நேரடியாக எடுத்து சொல்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காருங்க. அவங்க மக்கள் பிரச்சனையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத ஒரு விரல் நுனியில் வச்சுக்கிட்டு புள்ளி விவரமாக பேசுகிறத பார்த்தா அண்ணனோட ஆட்சி வந்து 2026 நிரந்தரமாக அமையும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. 2026 தேர்தலுக்கு மக்கள் ஏற்கனவே வந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஆட்சி அமைக்கணும்னு மக்கள் தெளிவாக இருக்காங்க. கடந்த இந்த 4.5 வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே நடக்காத ஒரு கொலை கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் அரங்கேறிட்டு இருக்கு. மக்கள் டெய்லி பார்க்குறாங்க. இது வந்து ஒரு கட்சியினராக வந்து சொல்கிறத விட பொதுமக்களை நாள்தோறும் பேப்பர் எடுத்து பார்த்தாலே கொலை கொள்ளை எங்கேயுமே இந்த காவல்துறைக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு தன்னெழுச்சியாக வர்றாங்க, மக்கள் தன்னெழுச்சியாக வர்றாங்க. ஏன்னா இந்த 4.5 வருஷம் பார்த்துட்டாங்க. காசு கொடுத்து கூட்டுறதுக்கு இரட்டை இலை சின்னத்துக்குன்னு கூடுற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காசு கொடுத்து கூடுறவங்க அவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு தான் இருப்பாங்க. போன எலெக்ஷனில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலருடைய தவறுதலான புரிதல்னால
தென் மாவட்டத்தில் பொறுத்தளவுக்கு கம்யூனிட்டி பேஸ் தான் இந்த பக்கம் எடுபடும். அந்த கம்யூனிட்டிஸ் பேஸை திரும்ப திசை திருப்புறாங்க. நிறைய விஷயங்களை வந்து இந்த ஆட்சி வந்து நமக்கு எதிராக இருந்துச்சு, அதில் இருந்துச்சு. அப்போ இந்த சிலர் வந்து அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அது வந்து இந்த கேஸ்ட் ரீதியான அந்த ஒரு சமூக ரீதியான ஓட்டுகளை வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ அதிமுக தோல்வி காரணம் அதுவும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதாவது அதுதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான். இரட்டை இலை சின்னத்துக்கும் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்துக்கும் அம்மாவுடைய ஆட்சி காலத்துக்கும் எடப்பாடி ஒரு ஆட்சி காலத்துக்கும் தனி ஃபேன்ஸே இருக்காங்க. அவங்க வந்து தன்னெழுச்சியாக கூடி அந்த வாக்களிப்பாங்க. யார் வந்தாலும் யார் போனாலும் நிறையா சொல்லுவாங்க. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, வந்தார்கள் போனார்கள் நேற்று யாருக்கும் சுவடில்லை இன்றுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வர்றவங்க வரலாம், போகிறவங்க போகலாம். யாருக்காலையும் இந்த ஆட்சி அமைகிறதுல எந்த விதமான மாற்று கருத்தில் 2026 கழக பொதுச்செயலாளர் அண்ணா எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைகிறது உறுதி. கடனை கட்ட வேணும். கடன் கொடுத்து விடுவாங்களா? இது வந்து ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரிலே சம்பந்தப்பட்ட அதிகாரியின் வீடு போய் போலி வாக்காளரை நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு விடா சென்று போலி வாக்காளர் இன்றைக்கு பெரம்பூர்லயோ இன்னைக்கு ஆர்கே நகர்லயும் இன்னைக்கு நீக்கப்பட்ட சூழல் வந்திருக்குது. பெரம்பூர்ல வழக்கு நிறுவி இருக்குது. ஆர்கே நகர்ல இன்னைக்கு 27,723 வாக்காளர் நீக்கப்பட்டுட்டான்னு சொன்னா இது திமுக புத்தகம் தானே. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பெரும் கூட்டமாக வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம். கண்டிப்பான முறையில் 2026 வந்து எடப்பாடி ஆட்சியார் மட்டும்தான் நடக்கும். எடப்பாடி ஆட்சி மட்டும்தான். திமுக வந்து விரட்டி அடிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா கஞ்சா மற்ற பொருள் எல்லாமே வந்து போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து இந்த ஆட்சியில் வந்து நடந்துகிட்ருக்குது. கண்டிப்பாக நாங்கள் விரட்டி அடிப்போம். 2026 அதிமுக மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நான் உறுதியளிக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் வந்து அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக கூட்டணி மாபெரும் கூட்டணியாக வந்து வெற்றி அடையும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. தொண்டர்கள்லாம் என்னென்ன விரும்புகிறாங்க? ஏன்னா இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து தொண்டர்கள் விரும்பல அப்படின்னு எதிர்கட்சியெல்லாம் வந்து குற்றச்சாட்டு வரும். அப்படியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. இங்கே ராஜபாளையம் தொகுதி மற்ற எல்லா தொகுதியிலுமே சரி, பிஜேபி அனைத்து இந்த அதிமுக கட்சி உறுதியாக வந்து கூட்டணியில் மாபெரும் வெற்றி வந்து நல்ல முறையில் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறது, வெற்றி அடையும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக கூறுறேன். இப்போ அதிமுக வந்து மேற்கு மாவட்டங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. மேற்கு மாவட்டங்கள் இல்லைங்க, தென் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு டெல்டா பகுதியிலும் சரி, அது தென் மாவட்டங்கள் டெல்டா பகுதியிலும் அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து எவ்வளவோ வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம். போதைப்பொருள் முக்கியமாக வந்து மாணவர்கள் வந்து நிறைய வந்து போதைப்பொருள் அடிக்ட் ஆகிறது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயின் ஷாப் எடுத்துக்கோங்க, 24 மணி நேரமும் வந்து பார் வந்து வேலை செய்யுது. ஆனால் மற்றபடி வந்து எங்கள் அதிமுக கட்சியில் வந்து எந்த இதுவுமே அந்த டைமில் வந்து எதுவுமே வந்து அங்கே வேலை செய்யாது. ஏன்னா போதைப் பொருட்கள் வந்து மற்றும் நிறைய மாணவர் வந்து சீரழிகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த பிரச்சாரம் எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா மாவட்டங்களிலும் நல்ல சிறப்பாக இருக்குது. ராஜபாளையம் தொகுதியும் வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கூட்டங்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த தடவை வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். 2026 நிச்சயமாக வந்து அதிமுக தான் ஆட்சி கட்டில் அமரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இது நாங்கள் சொல்லலை, பொதுமக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்து அமைதி பூங்கா வந்தால் தான் கலவர பூமி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசம். ஒரு காவலருக்கு பாதுகாப்பு கிடையாது, பொதுமக்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மொத்தத்துக்கே இருக்குது. எங்கேயுமே ஒரு மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு மன அமைதியாக வாழ்றதுக்கான சூழ்நிலை இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்னு இருக்குது வெற்றி வாய்ப்பு? இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்த பிறகு ரொம்ப எழுச்சியாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு, அதாவது மோடி அரசு வந்தோன்னே நம்மளோட இந்தியாவோட மதிப்பு வந்து உலக நாடுல வந்து பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே நம்ம நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதுக்கு காரணம் மோடி அரசு தான். நிலையான ஆட்சி, முதல்ல நிலையான ஆட்சி வந்தாலே ஒரு நம்பகத்தன்மை வந்துடும். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் 2016-17 ஆரம்பித்து 21 வரைக்கும் சிறப்பான ஆட்சி. சாதாரண மனிதராக இருந்தாலும் ஒரு ஆரவாரம் இல்லாமல் அமைதியான ஆட்சி கொடுத்தாரு. மக்கள் என்ன நினைச்சாங்க, 10 வருஷம் இருக்க ஒரு மாற்றத்துக்கு வேண்டி ஸ்டாலினுக்கு போட்டாங்க. ஆனால் ஏண்டா இந்த ஆட்சி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள் வெறுப்பு நிலையில் இருக்கிறாங்க. அதனால் 100% அனைத்து இந்திய அண்ணா அதிமுக தான் 2026 ஆட்சி அமைக்கும். இதில் மாற்று
மேற்கு மாவட்டங்கள் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. தென் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு அதிமுக பலமா இருக்கு? தென் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 3 கம்யூனிட்டியில் நீங்கள் சொல்கிற மாதிரி போன வட்டம் பிரித்தாளத்தின் சூழ்ச்சி மாதிரி உங்களுக்கு அது பிரச்சனை, இந்த 10.5 இப்படியெல்லாம் ஏமாத்தினாங்க. ஆனால் அதனால் யாரும் பாதிக்கப்படுறது மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. அது வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதோட சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்டில் அதோட நிலைமை என்ன இருக்குன்னு. அதை சொல்லி யாரும் ஓட்டு ஏமாற்ற முடியாது, முக்கோளத்தை ஓட்டை இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இவங்க வந்து வியாபாரிகளுக்கெல்லாம் சொல்கிறது நாடார் ஓட்டை வேறு மாதிரி அவங்க செகண்ட் சேனலில் வச்சு அதை ஏமாத்துறாங்க. இன்றைக்கி அதுவும் நடக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு தெளிவாக இருக்காங்க. அதாவது ஒரு சிறு குறு வியாபாரி கூட நிம்மதியாக தொழில் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு டார்ச்சர். மாமூலேருந்து எல்லா எலக்ட்ரிக் பில் கூடிடுச்சு. ஒரு சாதாரண பெட்டி கடை கூட 500 ரூபா கரண்ட் பில் கட்டினா 2000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. 2026 அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நீங்களே பார்க்கீங்க, கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கீங்க. அங்கே ராஜபாளையத்திலிருந்து ஒரே கூட்டம் தான். நல்ல வெற்றி வாய்ப்பு அவருக்கு நல்லா பிரகாசமாக இருக்குது. இப்போ இந்த 9B இருக்கிறதுனால நாங்கள் பக்கத்திலே போக முடியல. நாங்கள் என்ன ஓடி ஒழிய வேண்டியது. பல்வேறு தொழில் செய்கின்ற நிறுவனத்தை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை ஆலோசனை வழங்குகின்ற நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், நிகழ்ச்சியில் பங்குபெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் அவர்களே, திரு காமராஜ் அவர்களே, கோரிக்கைகள் வந்து முந்தி உள்ள பட்டாசு தொழிலாளர் இதுலேயும் சரி, அச்சக தொழிலாளர்கள் இதுலேயும் சரி, எல்லா வகையான பிரச்சனையும் தீர்த்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள். இந்த அதிமுகவோட பிரச்சார பயணம் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததோடு எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நாங்கள் சென்ற இடமெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ரொம்ப இன்முகத்தோட எடப்பாடியார் அவர்கள் இருந்தாங்க. பிரச்சார கூட்டம் என்பது நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா டிவிலையும் பார்த்துருப்பீங்க. அவர் செல்லும் வழி எல்லாமே மக்கள் கடலென கூடுகிறார்கள். அவ்வளவு பிரச்சனைகளை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ எங்கள் எடப்பாடியார் ஆட்சியில் கட்டிலில் அமர்வார் என அனைத்து மக்கள் எதிர்பார்த்து அவர் செல்லும் திசையெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. எங்கள் பட்டாசு தொழிலை சிவகாசி மாவட்டத்தில் எங்கள் அண்ணன், அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி இருக்கும் பொழுது எவ்வளவு அமைதியாக தொழில் செய்தோம் என்று மன நிறைவோடு தொழில் பண்ணி கொண்டிருந்தோம். பட்டாசு உற்பத்தியில் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பற்றியும் சொன்னோம். அதுபோக பார்த்திங்கன்னா சில விஷயங்களை காலண்டர் பற்றியில் வந்து சொன்னாங்க, கரண்ட் விலைவாசி உயர்வை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக சொன்ன வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இந்த தொழிலை முடக்குவதற்குண்டான வேலைகளை எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரிந்த எதிரியுடன் மோதி கொள்ளலாம், கண்ணுக்கு தெரியாத எதிரியுடன் கோர்ட்டில் வாதாடி கொண்டிருக்கிறோம். அந்த எதிரி யார் என்பது கண்ணுக்கு தெரியவில்லை. அந்த விஷயத்தை அனைத்தையுமே சொல்லுகிறோம். ஆட்சிக்கு வந்து அமர்ந்த உடனே அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றிட்டு வருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 2026 அதிமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. 2027 மிக பிரகாசமாக உள்ளது. வெற்றி வாய்ப்பு 100க்கு 110% உறுதி. என்ன கூட்டணி, நல்ல கூட்டணி. அவங்களுக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணி வச்சது கிடையாதா? இவங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இப்போ கூட்டணி வைக்கிறாங்களா? இது மாதிரி திமுக பிஜேபி கூட்டணி வச்ச கட்சி தானே. அப்போ அந்த கருத்தை அவர்கள் எங்கே போனாங்க? அப்போ அந்த கருத்தை அவங்களுக்கு தெரியாமல் வச்சாங்களா? இந்த பிரச்சாரம் வந்து அதாவது விலைவாசி எல்லாமே கூடிச்சு சார். தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முந்தி வந்து அரிசி விற்றது வந்து 35-40 ரூபா ரேட்டில் விற்றுருது. இப்போ பார்த்தீங்கன்னா 80-85 ரூபாய்க்கு போகுது. அப்போ விலைவாசி எல்லாமே கூடி போச்சு. மக்கள்கிட்ட வந்து எடப்பாடியார் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் அண்ணனும் எல்லாமே விலைவாசி ஏற்றத்தை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்குது. அடுத்த அரசாங்கம் வந்து ஆட்சியை வந்து எடப்பாடியார் ஆட்சி தான் கன்ஃபார்ம்டாக நடக்கும். மக்களுக்கு வந்து அவங்க வந்த பிறகு இந்த விலைவாசி ஏற்றத்தை வந்து கட்டுப்படுத்தி நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாங்கங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். விழிப்புணர்வாக இருக்குது. இப்போ சென்ற ஆண்டு 4 வருஷம் ஆட்சி எடப்பாடியார் நடத்தியிருக்காங்க. சூப்பரான ஆட்சி. அதை இப்போ நினச்சி பார்க்குறாங்க. இப்போ பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தது எல்லாமே இந்த வருஷத்துக்கு பொங்கலுக்கெல்லாம் ரூபா கொடுக்காதெல்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க மக்கள். எங்களுக்கு பட்டாசு தொழில் வந்து நல்லா நடக்கணுன்றதுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை எங்கள் ஆட்சி வரவும் சரி பண்ணி தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் சரமின்னலும்
அது சரியாக வரல, வேலை கொடுக்கல. அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. 200 ரூபாய்க்கு வேலை பார்க்குற இடத்துல 100 ரூபாய்க்கு தான் வேலை பார்க்குறோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு அந்த தொழில் பாதிக்குது. அந்த தொழில் வந்து எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் சரின்ட்டு இருக்கோம். நாங்கள்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அவங்க காங்கிரீட் வீடு எங்களுக்கு கட்டித்தரதா சொல்லியிருக்காங்க. ஐயா ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஐயா வந்தால் ஒயின் ஷாப்பை மூடணும், அதுதான் நான் வைக்கிற கோரிக்கை. ஒயின் ஷாப்பால் சின்ன பசங்க கூடமே பாதிக்கிறாங்க. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். நாங்கள் 200 ரூபாய்க்கு வேலை பார்க்குறத அந்த 200 ரூபா கொண்டு போய் அவங்க குடிச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த ஒயின் ஷாப்பை முதல்ல மூடணும், அதுதான் எங்களுக்கு பெண்கள் வைக்கிற கோரிக்கையேவும். எங்களுக்கு பயிராசு தொழில், இந்த பட்டாசு தொழிலும் நல்லா ஓடணும். இந்த ஒயின் ஷாப்பையும் மூடுங்க. முன்னாடி இருந்த விலைவாசியோட இப்போ அதிகமான விலைவாசி. குழம்புக்கு கூட எங்களால் வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரேஷனில் வாங்கலாம்னாலும் புழுத்தரிசியை போடுறாங்க, பருப்பு உருப்படி கிடையாது, பருப்புடையும் உருப்படி கிடையாது. அதனால ஏழை மக்கள் நாங்கள் இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. முன்னாடி நல்லா ஓடிச்சு, இப்போ வேலையே கிடையாது. இனிமேல் எங்களுக்கு நல்லபடியாக வேலை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். அதிமுக ஆட்சி முன்னாடி இருந்தாங்கல்ல, அப்போ எப்படி இருந்துச்சு? அப்போல்லாம் எங்களுக்கு வேலை குறையில்லை, நல்லா தான் ஓடிச்சு. எந்த குறையும் இல்லாமல் எங்களுக்கு 2500 ரூபா கொடுத்தாரு பொங்கலுக்கு. இப்போ வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது கூட கேவி வரிசையில் இருக்கணும். அரிசி வாங்க போனோம்னாலும் ரேகை வைக்கணும், அது பதிலைங்கிறான், நெட்டு வரலைங்கிறான், உடனே பூட்டிட்டு போயிடுறாங்க. உருப்படியான அரிசியும் கிடையாது. அரிசி வாங்கணும்னா லீவ் போட்டு தான் போய் இருக்கணும். பெண்கள் வாழ்வு பூராமே ரெட்டலை தான். பெண்கள் பூராமே ரெட்டலைக்கு தான் போடுவோம், வேறு யாரும். அடுத்து இவங்க தான் வரணுங்கிற ஒரு எடப்பாடி அண்ணாச்சி தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த தொழிலில் என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்கும்போது எங்களுக்கு வந்து முதல்ல தொடர் வெடி சரம் பண்ணுறது எங்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும். இப்போ அந்த வெடி இல்லாதனால, சரவெடி பின்ன வாய்ப்பு இல்லாதனால விஜில் வெடி அடைச்சிக்கிட்டு இருக்கோம். விஜில் வெடி அடைக்கிறதுனால வருமானம் வந்து கம்மியாக இருக்குது. அதிமுக ஆட்சி இருந்தது. அதிமுக எடப்பாடி ஐயா காலத்தில் நல்லபடியாக இருந்தது. இப்போ அதுக்கு என்ன பிரச்சனைன்னா கோர்ட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே இப்போ உள்ள அதிகாரிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்களா உருவாக்குறாங்க. அதிகாரிகளும் காவல்துறைகளும் எக்ஸ்ப்ளோசிவ் டிபார்ட்மெண்ட்டுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு வழி இல்லை. பவர் கூடிருச்சு, நியமிக்கனுடைய மதிப்பு குறையிற மாதிரி தெரியுது. அதுபோக 2வது குற்றங்கள் நிறையா இருக்குது. போலீஸினுடைய கட்டுப்பாடும் சரியில்லாத அளவுக்கு இருக்குங்கிறதுனால மக்கள் பயப்படுறாங்க. மனு கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி. நாங்கள் சரவெடி பின்னுறதுக்கு அரசு தடைப்பட்டிருக்கு. அதனால் இப்போ நாங்கள் பிஜிலி பை போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு இதுதான். அதனால் நாங்கள் பிஜிலி பை போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் கோரிக்கையை வச்சுருக்கோம். இப்போ பார்த்துக்கலாம், அதிமுக ஆட்சி வந்தால் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ஆட்சிக்கு அவர் வந்தால் எங்களுக்கு பரவாயில்லன்னு தோணும். இல்லை, கண்டிப்பாக அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்த தடவைக்கு எங்கள் ஓட்டெல்லாம் எடப்பாடி ஐயாவுக்கு தான். 180 தொகுதிக்கு மேலே தான் வெற்றி பெறும். அது குறைஞ்சி வெற்றி பெறாது, எந்த சந்தேகம் மாற்றுக்கிறதே கிடையாது. 2024 எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அது எந்த சக்தினாலும் தடுக்க முடியாது. தென் மாவட்டத்தில் செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுது, செல்வாக்கு இல்லாமல் இல்லை. எடப்பாடியார் செல்வாக்கு உறுதியாக இருக்குது. நாங்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, நாங்கள் என்ன எப்படி கூட்டம் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தோம். இங்கே மக்கள் மத்தியில் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறாங்க. அதாவது எடப்பாடியாரை வந்து அடுத்த முதல்வர் ஆக்கணுங்கிற எண்ணத்தில் மக்கள்லாம் ரொம்ப எழுச்சியோடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2026 அதிமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? ஆட்சி பிடிக்கிறதுக்கான வெற்றி வாய்ப்புகள் எத்தனை சீட்டு? அவர் செஞ்ச சாதனைகள் நல்லா இருக்குது. அதை மறுபடியும் அவர் வந்தால் இன்னும் நிறையா செய்வாருங்கிறதுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எழுச்சி கம்மியாக இருந்தது. இன்றைக்கி மக்கள் மத்தியில் தென் மாவட்டமும் நல்லாயிருக்கு. ஒன்றும் குறையெல்லாம் எந்த குறையும் இல்லை. அவர் வந்தால் இங்கே தென் மாவட்டம் நல்லா சிறப்பாக கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில் இருக்குது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வலுவான கூட்டணி தான். இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இது ஏன்னா அன்னைக்கு பாரதிய ஜனதாவில் கூட்டம் இல்லை. இன்றைக்கி இளம் வயசு பசங்கள்லாம் நல்லா எழுச்சியோடு இருக்கிறாங்க. அதனால் வலுவான கூட்டணி தான். தன்னுடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சோம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு. நாங்கள் வந்தால் இது மாதிரி செய்வோம் அப்படின்னு அதையும் எடுத்து சொல்கிறாரு. இன்றைக்கி திமுகவில் என்னென்ன குறைகள், எப்படி குறைகள் இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, எத்தனை பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதையும் எடுத்து குறையும் சொல்கிறாரு. நான் வந்தால் அந்த குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணி நான் சாதனை இன்னும் நிறையா மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவர் சாதனை தான் சொல்லிட்டு அவர் செஞ்ச சாதனையும் சொல்கிறாரு.
வந்தால் என்ன சாதனை செய்வேன் அதையும் வந்து மக்கள் மத்தியில் சொல்கிறோம். எங்கள் ஆட்சி, அவர் வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையுமே எங்கள் ஆட்சி, நாங்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து மக்கள் மத்தியில் நல்லா எடுபடுது. மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இருக்கிறாங்க. இது கொடுமையான திமுக ஆட்சியினுடைய அவலங்களை தோலுரிப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சாம்பிள் தான் மக்களோடைய ஆரவாரங்கள் எல்லாமே. தென் தமிழகத்தில் இதுவரை பெற்றிடாத வெற்றியை அதிமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். விருதுநகர் மாவட்டத்தில் 7க்கு 7 அதிமுக மட்டுமே, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எடப்பாடியார் எழுச்சியுரை ஏற்றும் போது இங்கே வந்த கூட்டத்தை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்கள்ல. விருதுநகர் மாவட்டத்தில் 7 தொகுதியிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோகமாக வெற்றி வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி இருக்குது. அதனால் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மாதிரி 2026 அதிமுக பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி அமர்ந்து கோட்டையிலே எடப்பாடியார் அவர்கள் கொடியேற்றுவது உறுதி. பிரச்சாரத்தில் மக்கள் மத்தியில் அவர் பேசுகிற உரைக்கு கடுமையான ஒரு வரவேற்பு இருக்குது. அவர் சொல்கிறத உணர்ச்சி பூர்வமாக அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே. வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்படி நாமளே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். நாம் எப்படி போய் வாக்காளர் சேர்த்த முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.